வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் திறப்பு. சம்பா சாகுபடி பணிகளில் விவசாயிகள் முனைப்பு. கோவாவில் நாளை தொடங்குகிறது பிரிக்ஸ் மாநாடு. இந்தியா ரஷ்யா இடையே அதிநவீன ஏவுகணை ஒப்பந்தம். பொது சிவில் சட்டத்துக்கு முஸ்லிம் வாரியம் எதிர்ப்பு. விவாதம் தொடர வேண்டும் என தலைவர்கள் கருத்து. உள்நாட்டு சந்தையை பாதுகாக்க கெடுபிடி. வளர்ந்த நாடுகள் மீது ஜெட்லி குற்றச்சாட்டு. சம்பா சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. நேற்று காலை 6 மணி முதல் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 12,000 கன அடியிலிருந்து 16,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. நேற்று காலை 8 மணி அளவில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 68.780 அடியாக இருந்தது. அணைக்கு வினாடிக்கு 6,237 கன அடி தண்ணீர் வருகிறது. அணையின் நீர் இருப்பு 31.663 டிஎம்சியாக உள்ளது. கர்நாடகாவில் உள்ள அணைகளிலிருந்து நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டுள்ளதால் நேற்று காலை மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6,237 கன அடியாக குறைந்தது. வடகிழக்கு பருவமழை வரும் 20ஆம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை தொடங்கிவிட்டால் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்படும். நவம்பர் மாதம் முழுவதும் பெய்யும் வடகிழக்கு பருவமழையை பயன்படுத்தி சம்பா சாகுபடியை முடித்துவிடலாம் என்ற எதிர்பார்ப்புடன் விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் நவம்பர் 16ஆம் தேதி முதல் டிசம்பர் 16 வரை நடைபெறுகிறது. இதில் 15 சட்ட முன்வரைவுகள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வழக்கமாக நவம்பர் மாத இறுதியில் அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் தொடங்கும். இந்த ஆண்டுக்கான குளிர்கால கூட்டத்தொடரை முன்கூட்டியே, அதாவது நவம்பர் 2வது வாரத்தில் நடத்த பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக நேற்று மாலை நாடாளுமன்ற விவகார அமைச்சரவை குழு ஆலோசனை மேற்கொண்டது. வரும் நவம்பர் 16ஆம் தேதி முதல் டிசம்பர் 16ஆம் தேதி வரை குளிர்கால கூட்டத்தொடரை நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது. இது தவிர நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரை பிப்ரவரி மாத தொடக்கத்திலேயே கூட்டுவது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. பிரிக்ஸ் மாநாடு நாளை கோவாவில் தொடங்க உள்ள நிலையில் ரஷ்ய அதிபரை சந்தித்து பிரதமர் மோடி முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ரஷ்யாவின் அதிநவீன ஏவுகணை வாகனங்களை இந்தியா வாங்குவது தொடர்பாக 39,000 கோடி ரூபாய் ஒப்பந்தம் இந்த சந்திப்பின் போது இறுதி செய்யப்படுகிறது. ரஷ்யா, இந்தியா, பிரேசில், சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய பிரிக்ஸ் மாநாடு கோவாவில் நாளை தொடங்குகிறது. 2 நாள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளன. தில்லியிலிருந்து இன்று மாலை தனி விமானத்தில் கோவா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி மாநாட்டு ஏற்பாடுகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கோவா வரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பிரதமர் நரேந்திர மோடி நாளை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த சந்திப்பின் போது ரஷ்யாவிடமிருந்து அதிநவீன ஏவுகணை தாங்கி வாகனமான S-400 ட்ரிம்ப் ஏர் டிஃபென்ஸ் மிசைலை கொள்முதல் செய்வது தொடர்பான 39,000 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தில் இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட உள்ளதாக தில்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொது சிவில் சட்டத்துக்கு முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறித்து தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அனைத்து குடிமக்களுக்கும் பொருந்தக்கூடிய பொது சிவில் சட்டம் குறித்து கருத்தறிவதற்காக மத்திய சட்ட ஆணையம் கேள்வித்தாள் தயாரித்துள்ளது. இதற்கு முஸ்லிம் தனிநபர் சட்ட வாரியம் மற்றும் முஸ்லிம் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது நாட்டின் பன்முகத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று அந்த அமைப்புகள் கருத்து தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மத பிரச்சனையில் அரசு தலையிடக்கூடாது என்று ஒரு சில தலைவர்கள் கூறும் நிலையில் இதுகுறித்து விவாதம் நடைபெற வேண்டும் என்றும் அப்போதுதான் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும் என்றும் வேறு சில தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். नहीं, मैं ये मानता हूँ कि सरकार को धार्मिक मामलों में नहीं पड़ना चाहिए और समाज में जो सुधार होते हैं वो उनके भीतर से होते हैं। कई तरह की खराबियाँ हर तरह के समाज में होती हैं, अच्छाइयाँ होती हैं, खराबियाँ होती हैं, लेकिन वो खुद समाज है उसमें से भीतर से एवोल्यूशन है, भीतर से ही अपने आप को बदलता है। देखिए, ये भारत जो है वो एक बहुत ओपन देश है, विचार आने चाहिए, इसमें एकेडमिक डिस्कशन डिबेट होनी चाहिए और एकेडमिक डिबेट और डिस्कशन से हमेशा जो है वो अच्छी चीज़ निकलती है।
हमें तो पूरी उम्मीद है कि कोई भी समुद्र मंथन हुआ है तो उससे अमृत ही निकला है और समाज के लिए वो बेहतर होता है। தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள பொருளாதார சீர்திருத்தங்களால் பன்னாட்டளவில் ஏற்படக்கூடிய பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து இந்தியாவை பாதுகாக்க இயலும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் அமைப்பின் மாநாடு கோவாவில் தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு பிரிக்ஸ் நாடுகளின் முதலீடு குறித்த கருத்தரங்கு மும்பையில் வியாழக்கிழமை நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய அருண்ஜேட்லி, கடந்த 2.5 ஆண்டுகளாக அந்நிய முதலீடுகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடிய பெரும்பாலான துறைகள் முறைப்படுத்தப்பட்டு முதலீட்டு முறைகள் எளிமைப்படுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளாக இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகளின் போட்டியிடும் திறன் கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். வளர்ந்த நாடுகள் சில தங்களது உள்நாட்டு சந்தையை பாதுகாப்பதற்காக உலக நாடுகளின் மீது பொருளாதார கெடுபிடிகளை விதிப்பதாக அருண்ஜேட்லி கூறினார். Which on the surface do indicate that the world is increasingly moving towards, at least that part of the developed world is moving towards protectionism. And they are real because of the fact that if developed countries see a trend of protectionism, the spillover impact of those policies on other parts of the world could be extremely adverse. 2016 ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசை புகழ்பெற்ற அமெரிக்க பாடகர் பாப் டிலன் பெறுகிறார். அறிவியலாளரும் புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளருமான ஆல்ஃபிரட் நோபலின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், அறிவியல், இலக்கியம், பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. உலகின் மிக உயரிய விருதாக கருதப்படும் நோபல் பரிசுகள் 1901 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு நேற்று அறிவிக்கப்பட்டது. இலக்கியத்துக்கான நோபல் பரிசை 75 வயதான அமெரிக்க பாடகரான பாப் டிலன் பெறுகிறார். பெருமைமிக்க அமெரிக்க பாடல் பாரம்பரியத்திற்குட்பட்டு புதிய கவித்துவ உணர்வுகளை உருவாக்கியமைக்காக பாப் டிலனுக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக நோபல் பரிசு குழு அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெறுபவர் பற்றி ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோம் நகரில் ஸ்வீடிஷ் அகாதமியின் நிரந்தர செயலரான பேராசிரியர் சாரா டேனியஸ் அறிவித்தார். Nobelpriset i litteratur år 2016 tilldelas Bob Dylan. You made me the heavyweight champion of the world. You made me a socialite with a long string of pearls. Might be a rock and roll addict prancing on this stage. Might have drugs in your pocket, women in. இலக்கியத்துக்கான நோபல் பரிசை பெறும் அமெரிக்க பாடகர் பாப் டிலன் 1960களில் தொடங்கி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பாடல்களின் மூலம் ஒரு தலைமுறையின் குரலாக ஒலித்துக் கொண்டிருப்பவர். இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெறும் பாப் டிலன் 1941 ஆண்டு அமெரிக்காவில் மின்னசோட்டா மாகாணத்தில் உள்ள டுலத் என்ற இடத்தில் பிறந்தவர். டிலனுக்கு வயது 75. பாடலாசிரியரும் பாடகருமான பாப் டிலனுக்கு உலகின் மிக புகழ்பெற்ற பண்பாட்டு விருதான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருப்பது வியப்புக்குரிய முடிவாக கருதப்படுகிறது. ப்ளோயிங் இன் த விண்ட், மாஸ்டர்ஸ் ஆஃப் வார், த டைம்ஸ் தே ஆர் சேஞ்சிங், லைக் எ ரோலிங் ஸ்டோன் போன்ற இவருடைய பாடல்கள் போர்க்குணம் கொண்டவை, அதிருப்தியை வெளிப்படுத்துபவை, விடுதலைக்கான தாகம் கொண்டவை. 1960களில் தொடங்கி 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து இன்னமும் பாடிக்கொண்டிருப்பவர் டிலன். எப்போதுமே சுற்றுப்பயணத்திலேயே இருப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டிலனை தங்களுடைய முன்மாதிரி அடையாளமாக மக்கள் கருதுகிறார்கள் என்றும் சமகால இசை உலகில் இவருடைய தாக்கம் அளவிட முடியாதது என்றும் ஸ்வீடிஷ் அகாதமி தெரிவித்துள்ளது. டிலனுக்கு பரிசளிப்பது பற்றி அறிவித்த ஸ்வீடிஷ் அகாதமியின் நிரந்தர செயலர் சாரா டேனியஸ், டிலனுக்கு நோபல் பரிசளிப்பது என்ற முடிவில் தேர்வு குழுவினரிடையே மிகப்பெரிய அளவில் ஒற்றுமை காணப்பட்டதாக குறிப்பிட்டார். இந்திய மதிப்பில் 6,22,00,000 பரிசுத் தொகை முழுவதையும் பாப் டிலன் பெறுவார். குஜராத் மாநிலம் வதோராவில் உள்ள ஆற்றிலிருந்து வெளியேறி மாளிகை ஒன்றில் புகுந்த 7 அடி நீள முதலையை வனத்துறையினர் மீட்டனர். குஜராத் மாநிலத்தின் மேற்கு பகுதியில் உள்ள வதோராவை ஒட்டி விஸ்வாமித்ரி ஆறு உள்ளது. இந்த ஆற்றிலிருந்து வெளியேறிய 7 அடி நீள முதலை ஒன்று அருகில் இருந்த தனியாருக்கு சொந்தமான மாளிகை ஒன்றில் புகுந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறை அலுவலர்கள் கடுமையாக போராடி முதலையை உயிருடன் மீட்டனர். பின்னர் அந்த முதலை மீண்டும் ஆற்றில் விடப்பட்டது. காஞ்சிபுரத்தில் அடுத்தடுத்து விபத்து, 15க்கும் மேற்பட்டோர் காயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. தருமபுரி மாவட்டம் நாகாவதி அணை மற்றும் கால்வாய்களை பருவமழைக்கு முன்பு தூர்வார வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண்ணாகரம் வட்டத்திற்குட்பட்ட நாகாவதி அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரால் அரக்காசனஹள்ளி, சின்னம்பள்ளி, பெரும்பாலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 1993 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் அணையில் தேங்கிய வண்டல் மண்ணால் அணையின் நீர்மட்டம் குறைவதாக கூறும் விவசாயிகள் இதனை அகற்றுவதோடு கால்வாய்களில் மண்டியுள்ள புதர்களை அகற்றவும் கோரிக்கை விடுக்கின்றனர். டேமில் எல்லாம் மண் ஏறி கிடக்குது. அதெல்லாம் அள்ளி ஒரு காட்டால கருத்துக்கு பண்ணாக்க கொட்டினோம்னா கொஞ்சம் டேமில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நிற்கும். கால்வாய் முழுசுமே எல்லாம் செடி செத்து ஏறி மண் ஏறி இருக்கு. அதிகாரிங்க அதை பார்த்து பொறுப்பெடுத்து இந்த மழை பெய்யாத முன்பதே கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் சுத்தப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏற்கனவே இந்த பில்லு எல்லாம் முளைச்சி இருக்குது. வந்தால் தண்ணி அடைப்பு வரும். டேம் ஆழம்படுத்தி இந்த காவை நேரடியாக இந்த பில்லெல்லாம் எடுத்து அழகாக தண்ணி வர தண்ணி அப்படியே அழகாக விட்டா விவசாயி இருக்கும் அடிநீர் கிணத்துக்கு தண்ணி வரும். திருவள்ளூர் அருகே ஊராட்சி தலைவர் ஒருவரை இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் வெட்டி படுகொலை செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மேல்மணம்பேடு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் தங்கராஜ். திமுகவைச் சேர்ந்த இவர் அப்பகுதியில் செங்கல் சூளை வைத்து வணிகம் செய்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை அவர் தனது நண்பர்களுடன் அப்பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது இருசக்கர வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் தங்கராஜை வெட்டிவிட்டு தப்பினர். இதில் தங்கராஜ் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த இடத்துக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அப்பகுதியில் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் தடுக்கும் விதமாக முனைப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் சூலக்கரை அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை அடையாளம் தெரியாத சிலர் கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர். சூலக்கரை அடுத்த செம்பட்டியைச் சேர்ந்த ராமையா மதுரையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி குருவம்மாள் வீட்டில் தனியாக இருந்தபோது யாரோ சிலர் அவரது கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த நகைகள் மற்றும் பீரோவில் இருந்த நகைகளை அள்ளிச் சென்றனர். வீடு திரும்பிய ராமையா வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு உள்ளே சென்று பார்த்தபோது குருவம்மாள் பிணமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக சூலக்கரை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே இன்று அதிகாலை அடுத்தடுத்து நேரிட்ட சாலை விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து திண்டிவனம் நோக்கி இன்று அதிகாலை கார் ஒன்று புறப்பட்டது. அச்சிறுபாக்கம் அருகே உள்ள பெரும்பேர் கண்டிகையை அந்த வாகனம் கடந்தபோது திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவர் மீது மோதியது. மறுபக்கம் அந்த வாகனம் விழுந்ததை அடுத்து போக்குவரத்து காவலர்கள் அதை அப்புறப்படுத்தி கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் மதுரையிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு விரைவு பேருந்து அதே பகுதியில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது திடீரென மோதியது. இந்த விபத்து நடந்த சில வினாடிகளுக்குள் தஞ்சாவூரிலிருந்து வந்த மற்றொரு அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விரைவு பேருந்து மீது மோதியது. அடுத்தடுத்து நடந்த 3 விபத்துகளில் காரில் பயணம் செய்த 3 பேர் உள்பட 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அனைவரையும் மீட்டு மதுராந்தகம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தமிழகத்தில் உள்ள புலிகள் காப்பகங்களில் வேட்டை தடுப்புக்கென முதல் முறையாக நாய்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. குற்றங்களை கண்டுபிடிக்க உதவி செய்யும் வகையில் மோப்ப நாய்களை காவல்துறையில் பயன்படுத்துவது வழக்கம். இந்நிலையில் புலிகள் காப்பகங்களில் வேட்டை தடுப்பிற்கென முதல் முறையாக சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்கள் முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனால் சமூக விரோதிகளால் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவது குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நாயை வச்சுட்டு டைகர் ஸ்கின்னு, எலிஃபென்ட் டஸ்க்கு எங்கேயாச்சும் மறைச்சி வச்சுருந்தாலும் இல்லை எடுத்துகிட்டு போயிருந்தாலும் அதை வச்சு இந்த நாயை வச்சு சென்ட் கொடுத்து கண்டுபிடிக்கலாம் சார். 100% நல்லா ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துருச்சு. இது நம்ம அடிக்கடி டெய்லியும் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தால் வன குற்றங்களை 100% இதை வச்சு கண்டிப்பாக தடுக்கலாம் சார். தமிழகத்தில் நேற்று பல இடங்களில் பரவலாக மழை பெய்தது. ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீசியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஈரோட்டில் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் காரணமாக வெப்பம் அதிகரித்ததால் சாலைகளில் மக்கள் நடமாட முடியாமல் அவதிப்பட்டனர். இந்த நிலையில் ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்காற்று வீச தொடங்கியுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பக்காற்று வீசி வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது.
சாத்தூர், சிவகாசி, ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1.5 மணி நேரம் பெய்த மழையால் மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் சாலைகளில் வெள்ள நீர் ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கடந்த சில வாரங்களாக வெயில் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் கோவிலில் பிரதோஷத்தை ஒட்டி நந்திக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். 1000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் மாதம் 2 முறை பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இதன்படி பிரதோஷத்தை ஒட்டி நந்திக்கு மஞ்சள், சந்தனம், பால் போன்றவைகளால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. பிரதோஷ வழிபாட்டில் தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் தனது குடும்பத்தினருடன் பங்கேற்றார். ஆளுநரின் வருகையை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தற்போதைய செய்தி. சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை திமுக பொருளாளரும் பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுபற்றி நமது செய்தியாளர் சையது தரும் தகவல்களை தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். சொல்லுங்க சையத், இந்த சந்திப்பை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. வணக்கம். தற்போது அதாவது திமுக பொருளாளரான அதாவது தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் தற்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தலைமைச் செயலகத்தில் தற்போது சந்தித்து காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகிறார். அதாவது தமிழக முதல்வர் ஜெயலலிதா கடந்த 22ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் முதல்வர் ஜெயலலிதாவின் பொறுப்புகளை நிதியமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் கூடுதலாக கவனித்து வருகிறார். இந்த நிலையில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று முதல் தலைமைச் செயலகத்திற்கு வர தொடங்கினார். இன்று காலை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமைச் செயலகத்தில் வந்த நிலையில் திடீரென திமுக பொருளாளரான அதே போல தமிழக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலின் தற்போது தலைமைச் செயலகத்தில் வந்திருக்கிறார். இவர் ஓ பன்னீர்செல்வத்துடன் குறிப்பாக காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக முக்கிய ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். ஏற்கனவே நேற்று காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் விவசாயிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திய நிலையில் அங்கு காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானங்களுடன் தற்போது ஓ பன்னீர்செல்வத்துடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். இவருடன் குறிப்பாக சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி துணைத் தலைவரான துரைமுருகன், அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய சட்டப்பேரவை உறுப்பினர்களான மா சுப்பிரமணியம், அதே போல சேகர்பாபு உட்பட பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினரும் தற்போது மு.க. ஸ்டாலினுடன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் தற்போது ஓ பன்னீர்செல்வத்துடன் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பான முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. நன்றி சையது, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. தாய்லாந்து மன்னர் மரணம், உலக தலைவர்கள் இரங்கல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஐக்கிய நாடுகள் அவையின் புதிய பொதுச் செயலராக போர்ச்சுகீசிய நாட்டின் முன்னாள் பிரதமரான அந்தோனி குர்தேஸ் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் அவையில் கடந்த 10 ஆண்டுகளாக பொதுச் செயலராக உள்ள தென்கொரியாவைச் சேர்ந்த பான் கி மூனின் பதவிக்காலம் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ளது. எனவே புதிய பொதுச் செயலரை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகள் நடைபெற்றன. அதன்படி புதிய பொதுச் செயலராக போர்ச்சுகீசிய நாட்டின் முன்னாள் பிரதமரான அந்தோனி குர்தேஸை தேர்வு செய்ய அக்டோபர் 5ஆம் தேதி பாதுகாப்பு கவுன்சில் முடிவு செய்தது.
ஐநா பொதுச்சபையில் உள்ள 193 உறுப்பு நாடுகளும் குர்தேஸின் பதவி நியமனத்திற்கு ஆதரவு அளித்ததை அடுத்து ஐநாவின் புதிய பொதுச் செயலராக அந்தோனி குர்தேஸ் நியமிக்கப்படுவதாக தற்போதைய பொதுச் செயலர் பான் கி மூன் முறைப்படி அறிவித்தார். ஐக்கிய நாடுகள் அவையின் அகதிகள் முகமை தலைவராக பதவி வகிக்கும் குர்தேஸ் ஐநா அவையின் 9வது பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை பதவி வகிப்பார். உலக அளவில் அதிக ஆண்டுகள் ஆட்சி புரிந்த தாய்லாந்து மன்னர் பூமிபால் அதுல்யாதேஜ் நேற்று காலமானார். அவருடைய மறைவுக்கு பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். 1946ஆம் ஆண்டில் அரியணை ஏறிய பூமிபால் கடந்த பல ஆண்டுகளாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். கடந்த சில நாட்களில் அவருடைய உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. இதனையடுத்து அவருடைய ஆதரவாளர்கள் உடல்நலம் பெற வேண்டி நாடு முழுவதும் தொடர் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். மன்னர் பூமிபால் அதுல்யாதேஜ் நேற்று காலமானார். அரண்மனையில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு திரளானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தாய்லாந்து முழுவதும் மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி துக்கம் கடைபிடிக்கின்றனர். 63 வயதான பட்டத்து இளவரசர் மகா வஜ்ரலங்கோன் நாட்டின் புதிய மன்னராவார் என பிரதமர் பிரயுத் சான் ஓச்சா தெரிவித்தார். மன்னரின் மறைவை அடுத்து நேற்று கூடிய அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அமைதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. துக்கம் கடைபிடிக்கும் வகையில் தாய்லாந்தில் இன்று அரசு விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து மன்னர் மறைவிற்கு பிரதமர் மோடி ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதில் நம் காலத்தின் உயர்ந்த தலைவர்களில் ஒருவர் மன்னர் பூமிபால் என்றும் அவரது மறைவால் வாடும் அனைவருக்கும் தானும் இந்திய மக்களும் இணைந்து நிற்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோன்று பன்னாட்டு தலைவர்களும் மன்னர் பூமிபால் மறைவிற்கு இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் சென்னை அணி 2-0 என்ற கணக்கில் கோவா அணியை வீழ்த்தியது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் 12வது லீக் போட்டி சென்னை ஜவஹர்லால் நேரு திடலில் நேற்று நடைபெற்றது. இதில் சென்னை அணி கோவா அணியை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் தொடக்க முதலே சென்னை அணி வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தினர். ஆட்டத்தின் 15வது நிமிடத்திலேயே சென்னை வீரர் முல்தர் கோல் அடித்து அசத்தினார். இதனைத் தொடர்ந்து சென்னை அணிக்கான 2வது கோலை வாது அடித்தார். கோவா அணியின் கோல் அடிக்கும் முயற்சிகள் இறுதி வரை வெற்றி பெறவில்லை. இதனால் சென்னை அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்த சீசனில் சென்னை அணி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் திறப்பு. சம்பா சாகுபடி பணிகளில் விவசாயிகள் முனைப்பு. கோவாவில் நாளை தொடங்குகிறது பிரிக்ஸ் மாநாடு. இந்தியா, ரஷ்யா இடையே அதிநவீன ஏவுகணை ஒப்பந்தம். பொது சிவில் சட்டத்துக்கு முஸ்லிம் வாரியம் எதிர்ப்பு. விவாதம் தொடர வேண்டும் என தலைவர்கள் கருத்து. உள்நாட்டு சந்தையை பாதுகாக்க கெடுபிடி. வளர்ந்த நாடுகள் மீது ஜெட்லி குற்றச்சாட்டு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.